ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடிப்பட்டத்தில் வந்து வெற்றி விதை வந்து பயிரிட்டுருக்கோம். அதுக்கு களை எடுக்க போகிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து வெற்றி தான் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு அதிகம் வந்து வெற்றி போட்டிருக்கோம். காற்று வேறு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோவா கேட்குமான்னு தெரில. தம்பி வந்து தான் களை எடுக்கிற மிஷினை வச்சு களை எடுத்துகிட்டு இருக்கேன். வெற்றி செடி வந்து சின்னதாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. மழை பெஞ்சிச்சுன்னா இப்போ மிஷின் வந்து உள்ளே இறக்க முடியாதுன்றதுனால இப்போயே நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். ஓரளவுக்கு நம்ம களை எடுத்துட்டோம்னா அடுத்த எடுத்து மழை வந்தாலும் பரவாயில்ல, கையை வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால தம்பி வந்து இப்போயே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. நெருக்கி வந்து ஓட்டிட்டோம் இன்றைக்கி. இந்த களை எடுக்கிற மிஷின் இருக்கிறதுனால நமக்கு பலவிதமாக நமக்கு வந்து யூஸ் ஆகும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து டயத்தை மிச்சம் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து ஒரு ஏக்கரில் 3 மணி நேரத்தில் களை எடுத்து முடிச்சிடலாம். ரெண்டாவது வந்து காசும் மிச்சம் பண்ணிடலாம். ஆட்கள் நமக்கு அதிகமாக தேவைப்படாது. அதனால் இந்த மிஷின் இருக்கிறதுனால நமக்கு வேலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். காசும் கொஞ்சம் மிச்சம் எடுத்துக்கலாம், லாபமும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்கும். நாங்கள் இந்த மிஷினை வச்சு கொய்யா, வெள்ளரி இதில் தான் வந்து நம்ம வந்து களை எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் இந்த மிஷினை வச்சு இங்கே எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இதை வச்சு நாங்கள் வெள்ளரிக்காய் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பக்கத்தில் வந்து கொய்யா தான் கம்மியாக தான், ரொம்ப அதிகமாகலாம் போட்டது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுக்கு மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிடுவோம், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் இந்த மிஷினை வச்சு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து இந்த களை எடுக்கிற மிஷின் வந்து 4 மணிக்கு 4 வேலைக்கு தான் உள்ளே காட்டுக்குள்ளே இறக்கணும். நாங்கள் வெயிலெலாம் குறைஞ்ச பிறகும் ஒரு 7 மணிக்கெலாம் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாகவே எடுத்து முடிச்சுருவோன்னு நினைக்கிறேன். எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு கடைசியாக ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். இது எடுக்கிறது, இந்த மிஷின் வச்சு எடுக்கிறதுனால அவ்வளோவா நல்லாயிருக்கும். மிஷின்லாம் கையை வச்சு எடுக்கிறதுக்கும் இந்த மிஷின் வச்சு எடுக்கிறதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும். என்ன ஒன்றுன்னா, செடியை சுற்றி ரெண்டாவது வந்து கையை வச்சு பிடிங்கி விடணும். செடிகளில் அந்த செடிகளை எடுத்து பிடிங்கி விடணும். மிஷின் வந்து ஓரத்தில் விட்டுட்டோம்னா செடியில் வந்து அதிகமாக வந்து சேதப்பட்டுரும். அதனால் வெள்ளரி செடி பக்கத்தில் நாங்கள் வந்து இந்த மிஷினை விட மாட்டோம். ஓரளவுக்கு தள்ளியே விட்டுட்டு கடைசியாக வெள்ளரி செடி பக்கத்தில் இருக்க களையெல்லாம் கடைசியாக பிடுங்கி விட்ருவோம். அப்படின்னா தான் வந்து செடியும் நமக்கு சேதம் இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இந்த காட்டில் தான் சித்திரை மாதம் வந்து நம்ம வந்து வெள்ளரிக்காய் போட்டிருந்தோம். நமக்கு வந்து 37 ரூபா வரைக்கும் நமக்கு லாபம் கிடச்சிச்சு. அதனால தான் இந்த வட்டம் வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கோம். ஆடிப்பட்டதுனால நமக்கு மழையும் அதிகமாக இருக்கும், ஈல்டும் நல்லா கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து செடியை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம். ஏன்னா அப்படின்னா தான் வந்து கொடி வந்து நல்லா படுறோம், நல்லா வைக்கும், காய் நல்லா ஒழுகுன்றதுனால தள்ளி போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம வந்து வெள்ளரி தான் வந்து அதிகமாக வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். வெள்ளரி, மக்காச்சோளம் வந்து அதிகமாக வந்து பயிரிட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். வெள்ளரி தான் அவங்க வந்து முழு வந்து ஒரு தொழிலாகவே வந்து வச்சு பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் வந்து எங்களுக்கு வருமானமும் அதிகமாக இருக்குது. உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி வந்து என்னென்ன பயிரிடுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் பண்ணுற எல்லாருமே வந்து யூடியூப்பும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி யூடியூப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அதில் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அதிகமாக கிடைக்கும். புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும், உங்கள் மூலிமா அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும். ஒரு விவசாயிகளுக்கு ஒரு பாண்டிங் வந்து ஏற்படும். கண்டிப்பாக நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஏரியாவில் என்ன பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக யூடியூப்பில் போடுங்க. நான் இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வெள்ளரிக்குள்ளே வந்து 1.5 அடிக்கு மேலே ஒரு புல் வந்து வளர்ந்துருச்சு, அதனால் அந்த செடி ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு, களை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு அண்ணன் வந்து திருச்சிலேருந்து நினைக்கிறேன், அவ்வளோ ஞாபகம் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மிஷின் சொன்னாங்க. அந்த மிஷின் வந்து அதிகமாக 6 ரூபாலேருந்து 7 ரூபாக்குள்ளே தான் வரும், அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. அதை நான் அந்த மிஷினை தான் நீ வாங்கி அதை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் புது வந்து ஒரு மிஷினில் சொல்லுவாங்க. அதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். விவசாயத்தில் இதெல்லாம் ஷேர் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.